நெக்ஸ்ட்டு ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித வாழ்வு நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சக்தியை சார்ந்தே வாழ வேண்டியுள்ளது. என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வ சக்தி மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலம்தான். அந்த தெய்வ சக்தியினுடைய ஒரு பலம்தான் ஜோதிடம். நவ கிரகங்கள் நம் வாழ்வை கண்ணுக்கு தெரியாமல் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து வந்து தான் இருக்கின்றோம். வாழ்க்கை நீருக்குமிழி போல இருந்தாலும் கூட நாம் வாழ்ந்து தானே தீர வேண்டும். நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி காரணம் என்று நாம் நகர்ந்து விட முடியாது. அந்த வகையில் நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவாகட்டும், சனியாகட்டும், ராகு கேதுவாகட்டும், இந்த 3 கிரகங்களுமே பயிற்சியாகிவிட்டன. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் வக்ர நிவர்த்தியாக போகின்றார். ராகு கேதுவுக்கோ ஏற்கனவே அவங்க வக்ரகதியில் தான் இருக்காங்க. குரு பகவான், குரு ஒருவரே நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலனை தரக்கூடியவர். குரு பார்க்க மட்டுமல்ல, குரு இருக்கவும் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். குரு ஒரு கோடி புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு சக்தி. அதனால தான் தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு என்றெல்லாம் சொல்கின்றார்கள் அல்லவா. குரு போய்விட்டால் எல்லாத்தையும் இழந்து விட்ட ஒரு நிலை தான். ஒரு மனிதன் எதை இழந்தாலும் இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் குருவின் அருள் வேண்டும். அந்த குருவை பொறுத்தவரை இப்போ வக்ரகதியில் இருக்கின்றார். என்ன பார்த்தீங்கன்னா மிருகசிரீஷம் 1-2 தன்னுடைய இடத்துக்குள்ளேயே அவர் வக்ரமாகின்றார். ஒரு சின்ன சலனம் தான். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி செல்வது மட்டுமே வக்ரகதி அல்ல. அதற்குள்ளே ஒரு வக்ரமாகின்றார். ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே ஒரு வக்ரமாகின்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார். இந்த மாற்றம் எவ்வாறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/10/2024 முதல் 4/2/2025 வரை இந்த 119 நாட்கள் குரு பகவான் வக்ரகதியிலே இயங்க போகின்றார். இந்த வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் இப்போ பார்க்க போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு. கும்பத்தை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் 3 4ஆம் பாதம், சதயம் பூரட்டாதி 1 2 3. குரு வக்ர பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தருமா? நாம் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் கடுமையான வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு மட்டும்தானா என்று கலகின்ற ஒரு காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருந்தாலும் கூட இப்போ வக்ர நிவர்த்தியாக போகின்றார். ஜென்ம சனி என்பதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பை தருகின்ற ஒரு சூழல் தான். அந்த உடலும் மனமும் நாம் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். அது சரியாக வச்சுக்கணும்னா நினைக்கிறோம், உடம்பையும் மனசையும் சரியாக வச்சுக்கணும் தான். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது எல்லை தாண்டி போகின்றதே. அப்படிப்பட்ட சூழ்நிலையை குருவினுடைய பார்வையும் குருவினுடைய அருளும் இருந்து விட்டாலே போதும், தவறான பாதையை நோக்கி உடலும் மனமும் செல்லாது. ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த ஜென்மசனி காலத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை, குருவினுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 7 9. இந்த 5 9 அந்த 5 7 9 இந்த இரண்டுமே சரியான முறையில் அமைந்து விட்டாலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்து விடலாம். இந்த ஜென்ம சனி காலம் கடுமையான ஒரு சோதனையான ஒரு காலகட்டம். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கடுமையான ஒரு போராட்டம். சம்பாதித்தது அத்தையுமே விரைய செலவாக போவதை கண்முன் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எதை பிரிய வேண்டுமோ அதை பிரிந்து கலங்கியிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த குரு வக்ர பிரச்சனை நன்மை தருமா? கண்டிப்பாக நன்மை தரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 4 குரு வித்தை பாவம் என்று சொல்வார்கள். அதாவது சஸ்தானம் என்று சொல்வார்கள். கர்ம தர்மஸ்தானம்னு சொல்லுவார். இந்த கர்ம தர்மஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்காருன்னா அற்புதம் என்று தான் நான் சொல்லுவேன். தர்மஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார் என்றால் நிச்சயமாக சொல்கிறேங்க, நீங்கள் எதை இழந்தாலும் திரும்ப பெறுகிற ஒரு சந்தர்ப்பம். தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகின்ற சந்தர்ப்பம். எத்தனை சோதனைகளும் வேதனைகளும் வந்தாலும் உங்களுக்கு காக்கின்ற ஒரு ரட்சகன் குரு பகவான். குரு இருக்கும் இடத்துல எந்த பாதகமும் வந்துடாதுங்க. நவ கிரகங்களும் சற்று தள்ளித்தான் போகும், கெடுபலனை தராது. அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம். என்னுடைய அனுபவத்தில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எத்தனை வேதனைகளும் சோதனைகளும் வந்தாலும் உங்களை காக்கின்ற ஒரு கொடையாக கவசமாக இருப்பதோ இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியிலே அவர் இருக்கின்ற இடம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மஸ்தானம். நீங்கள் செய்த தர்மமாக இருக்கலாம், உங்கள் முன்னோர்கள் செய்த தர்மமாக இருக்கலாம், நீங்கள் செய்த கர்மம் நல்லது தீமையோ அதற்கேற்ற பலனை இந்த காலத்தில் குரு பகவான் தரப்போகிறார். சனி பகவானுடைய முழுமையான பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம். அதே நேரம் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது கும்பராசி 8ஆம் வீடு ஆயுள் பாவத்தில் பதிகின்றது. ஆயுளுக்கு எந்த குறையும் இல்லை. அதே நேரம் உடல் நிலத்தை தான் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும்.
உடல்நிலையில் மிகுந்த கவனம், கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மீண்டும் வருகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதாவது அந்த சம்பாதிச்சது அத்தனையுமே பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த விரைய செலவை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் உடல்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக சம்பாதிச்சு பட்டம் பேரு புகழ் வாய்ந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு அந்த உடல் இடம் கொடுக்காது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ஒன்று சம்பாதிக்கிறது எதுக்காக? நம்ம நல்லா இருக்கணுக்காக, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தானே. கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்தரங்க விஷயங்களை எல்லாம் அறிமுகம் இல்லாத மனிதர்கிட்ட சொல்லிடாதீங்க. தொழில் சார்ந்த விஷயங்களை எல்லோர்ட்டையும் பங்கிட்டு கொள்ளாதீங்க. அதைன்னு ஆசைப்படலை தப்புல, அதீத ஆசையின் காரணமாக சில தவறான பாதையை நோக்கி செல்வதற்கான சூழ்நிலையை ராகு பகவான் அமைத்து விடுவார். கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆயுள் பாவத்தில் படிவதனால ஆயுளுக்கு எந்த குறையும் இல்லை. அதே குரு பகவானுடைய 7ஆம் பார்வை பார்த்திங்கன்னா கும்பராசியில் 10ஆம் வீடு தொழில் பாவத்தில் படைங்கிடும். அந்த விரைய சனிவை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். குருவின் 7ஆம் பார்வை தொழில் பாவத்தில் படுவதனால தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் கடுமையான போராடி உங்கள் வாழ்க்கையில் தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கும் மனதுக்கேற்ற தொழில் அமைவதற்கும் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில் ஒரு பதவி உயர்வு பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். சிலருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். தொழிலை நல்ல முறையில் அமைத்துவதற்கும் கூட்டு தொழில் செய்து கஷ்டப்படுறவங்களா அந்த கூட்டு தொழிலில் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் குரு பகவானுடைய அந்த 7ஆம் பார்வை உங்களை காத்து நிற்கும். அதே நேரம் குரு பகவானுடைய 9ஆம் பார்வை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீடு விரைய பாவத்தை இருப்பது மட்டும்தான் கவலைப்பட வேண்டாம். அது 9ஆம் பார்வை விரைய காலத்தில் இருந்தாலும் கூட தவறான பாதையை நோக்கிய தவறான மனிதர்களை நோக்கிய மனமோ உடம்போ செல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். என்னுடைய அனுபவங்க, இந்த ஜென்ம சனி காலத்தில் மனசு சிதறும். இந்த மனசு அதீத ஆசையும் காரணமாக தவறு செய்ய நகரும். அந்த தான் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்கிறேன்னு வரேன்னா, குரு பகவான் இருக்கின்ற இடம் அற்புதம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 4ல் குரு அமைந்திருக்கின்றார். அதாவது தர்ம கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நிதானம் தேவை, பொறுமை தேவை. எடுத்தோம் கவுத்தோம் என்ற ஒரு முயற்சியில் செய்யாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்து விடுவீர்களானால் அற்புதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதம் இந்த சனி பயிற்சி உங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்க, ஒரு நல்ல முன்னேற்றம், அருமையான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம். அதே நேரத்தில் தெய்வ பலம் சற்று குறைந்திருக்குமோ என்று சோழி பிரசனம் சொல்வதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே இருக்கின்ற சனீஸ்வரனுக்கு அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. அதே நேரக்கூடிய உலகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான்னா தட்சிணாமூர்த்தி தானே. அங்கே பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் அவருக்கு முன்னால் நின்று குருவின் பார்வை உங்கள் மீது படுற மாதிரி செய்யுங்க. குரு பகவானுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்துவீர்களானால் குரு பகவானுடைய 5, 7, 9ஆம் பார்வை நலமாக அமையும், நன்மை தருவதாக அமையும். இந்த 119 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இடத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தரும்.